அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் நமக்கு அளவில்லாத தேவ கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த கிருபையின் மூலம் வருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் வேதம் தெளிவாய் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளரும் போது இந்த தேவ கிருபை எதெல்லாம் செய்யும் என்று சொல்லி அன்றாட வாழ்க்கையிலே நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த நாளிலே ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விரும்பின நன்மைகளை, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை இயேசு உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இன்றைக்கு பிரசன்னமாகி உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவாதி தேவனுடைய வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 103 சங்கீதம் 3 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய கிருபையினால அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி விட்டிருக்கிறார், குணமாக்கினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, எபேசியர் 2 பார்க்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை கர்த்தர் உயிர்ப்பித்தார். இதுக்கு ஒரே ஒரு காரியம், தகுதியில்லாத மனுகுலத்திற்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை வைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை மனுஷர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? மனுஷனுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. வெளியே வர முடியலை, தவித்து கொண்டிருக்கிறான். யார் என்னை விடுதலை ஆக்குவா? ஐயோ, இந்த தவறு செய்யக்கூடாது என்று நினைக்கிறேன், செய்து விடுகிறேன். ஐயோ, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற நினைக்கிறேன், ஐயோ என்னால் முடியலையே. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரி, அருமையான பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அந்த விடுதலை தருகிற இயேசுவை உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம், இயேசுவை நாங்கள் சொல்லுகிறோம். அருமையான தேவ ஜனமே, எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதம் செய்ய முடியும். ஆகையினால தான் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன். நம்முடைய அக்கிரமங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் பலியாயிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நீ விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையிலே காண முடியும்.